ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உடனடி சமையல் சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு ரைஸ் தான் பார்க்க போகிறோம். கார்லிக் ரைஸ் ரொம்ப சீக்கிரமாக செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது வரைக்கும் நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படியே கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 20லேருந்து 25 பூண்டு பல்லை நல்லா உரித்து எடுத்து வச்சுக்கலாம். அதை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துட்டு 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வதக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வதக்கலாம். இப்போ வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து பெருங்காய பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சாம்பார் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம். இந்த சாதத்தில் நம்ம சாம்பார் பொடி சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 200 கிராம் அரிசி சாதம் வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். மீதமான சாதம் இருந்தால் கூட நம்ம இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வேலை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக ஒரு சாதம் ஏதாவது ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக இதில் மல்லித்தழையை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பூண்டு சாதம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.